இன்னைக்கு ஒரு பெண்மணி அவங்க 2 குழந்தைகளோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. காரணம் கடன். அந்த கடன் அவருடைய கணவரால் வாங்கப்பட்ட கடன். அந்த கணவராலையும் கட்ட முடியாமல் பல மாதங்களுக்கு முன்னாடி அவர் தற்கொலை பண்ணியிருக்கார். ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் பாவம் தெரியல. என்னென்னா, அந்த கடனானது அவர் இறந்தோன்னு அதோடு நிற்காது. அவர் இறந்தாலும் அவருடைய கடன் இன்னும் உயிரோடு இருக்குது. அந்த கடன் அவரோட மனைவி மேலேயும் வந்திருக்கு, பிள்ளைகள் மேலேயும் வந்திருக்கு. அந்த கடனை திரும்ப கட்ட முடியாமல் என் பிள்ளைகளும் இந்த கஷ்டப்பட வேண்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் அந்த பிள்ளைகளும் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஐயா அவர்களே, இந்த தற்கொலைங்கிறது எதனால்? ஒரு கடன் வாங்கிய குற்றத்துக்காக ஒரு குடும்பம், இது நம்ம முதல் செய்தி பார்க்கல. கடந்த ஒரு 30-40 வருஷமாக பாருங்கள், இந்த கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர். ஐயா இந்த காலத்தில் எவனா சிரித்து பேசினா பயமாக இருக்குங்க. மனிதனேன்னு சொல்கிறீங்க, எவனாவது சிரித்து பேசினான்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி எங்கேயாவது நம்ம குழி தோண்டிட்டு இருக்கான நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அருமை 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 அருமை. எவனாவது ஒரு நண்பன் சொல்லிட்டு நம்மக்கிட்ட பேச வரான், நம்மளும் அவனை நண்பனாக நினச்சி நீங்கள் சொல்கிறீங்களா மனிதனையத்தோடு அவங்ககிட்ட பழகுறோன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட என்ன சொத்து இருக்குது, என்கிட்ட எவ்வளோ காசை அவன் அடிக்கலாம், இதுதாங்க அவன் நோக்கமாக இருக்குது. எல்லாம் பிஸ்னஸ், எல்லாமே வியாபாரம். ஒருத்தர் உங்களை பார்த்து சிரிச்சு பேசுறான், வணக்கம் வைக்கிறான், தயவு செஞ்சு சொல்றான், அவனை நம்பாதீங்க, மனிதனேன்னு சொல்லி ஊரை ஏமாத்தாதீங்க. சபாஸ், வழக்கறிஞர் ஸ்தானத்துலேருந்து பேசுறாருங்க. வழக்கறிஞர் ஸ்தானத்துலேருந்து பேசிட்டு இருக்காரு. அதாவது சட்டத்துப்படி ஐயா, ஒரு கடனை ஒருத்தன் திருப்பி கொடுக்கலைன்னா அதுக்கான அணுகுமுறைகள்னு ஒன்று இருக்கு. ஆமாம், அதுக்கு ப்ராப்பராக நோட்டீஸ் அனுப்பணும், சட்டப்படி லீகல் ஆக்ஷனுங்கிறது எடுக்க வேண்டியது. ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படியா பண்ணுறோம்? அதுக்குன்னு ஒரு குண்டாஸ் அனுப்புறீங்க, அவனை எவ்வளோ தூரம் வரைக்கும் அசிங்கப்படுத்த முடியுமோ, பக்கத்து வீட்டு உற்றார் உறவினர் அவ்வளோ பேர் அவனை அசிங்கப்படுத்துறீங்க. எங்க நான் கேட்குறேன், இங்கே கடன் கொடுக்கும்போது நீ இப்படி அசிங்கப்படுத்தியா கடன் கொடுக்குறீங்க? ஃபோனை போட்டு சார் உங்களோட கிரெடிட் ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்றைக்கே உங்களுக்கு நான் கடன் தரேன். எந்த செக்யூரிட்டி இல்லாமல் இவங்களா கடனை கொடுக்குறது, அப்புறம் இவங்களா அதை வாங்குறதுக்கு ஆளை வச்சு அனுப்புறது. ஆனால் கொடுக்கும்போது அந்த சிரிப்பு ஏன்? அங்க மனிதநேயம் அடி வாங்குது. நீங்க கொடுக்குற சிரிப்பு, நீங்க பார்க்கறது எல்லாமே போலி. அதுதான் இன்றைய சமுதாயம், இன்றைய சூழலில் நடப்பது எல்லாமே போலி. மொத்தத்தில் இந்த அணி காளி. ஓ ஆடி இவங்க சொல்றாங்களே, அதுக்காக நாங்க இதை செய்தோம் அதை செய்தோம், அந்த சுனாமி டைம், அந்த முக்கியமான நேரங்களில் இதெல்லாம் மக்களுக்கு இவ்வளோ கொடுத்தோம் அவ்வளோ கொடுத்தோம்னு சொல்றாங்களே. ஐயா கொடுத்தது சந்தோஷம்தான், நான் சொன்ன மாதிரி அது உங்க கடமை, கொடுத்துதான் ஆகணும். நீங்க கொடுக்கலன்னா யார் கொடுக்க போறா? காக்கா கூட அதுக்கு சாப்பாடு வந்துச்சுன்னா 10 காக்காவை கூட்டிதாயா கொடுக்குது. அருமை. அதுதான் அதே போல. ஆனா இங்க நம்ம கொடுக்குற பொருளுக்கு நம்ம என்ன பண்றோம்? இன்னொரு டீம் ஒன்று வரும், ஸ்டிக்கரை ஒட்டி நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி காட்டுறதுக்குனே ஒரு டீம் ஒன்று வரும். இதுதான் உங்களுடைய மனித நேயம் ஐயா. இன்னும் சில சம்பவங்களை நம்ம செய்தித்தாள்களையும் பார்க்குறோம், நியூஸ்லையும் பார்க்குறோம். இன்னும் சில டிவியில் பார்த்த சில சம்பவங்கள்லாம் என் மனசை ரொம்ப புண்படுத்திருக்கும். கேட்குறாங்களே, மனசு பொங்கி என்னையா பண்ணுறது? மனிதநேயம் இல்லாத ஒரு இடத்துல நான் பொங்கி மட்டும் எனக்கு மனிதநேயம் இருக்குன்னு சொல்கிறதுல என்ன பிரோஜனம் இருக்குது? இங்கே கிராமத்து பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தனக்கு சட்ட அதாவது ப்ராப்பர்ட்டியில் ரைட்ஸ் இருக்குங்கிறது கூட அவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா கிராமத்தில் பெண்களை மோஸ்ட்டாக இன்னும் நிறையா இடத்துல அப்படி தான் வச்சுருக்காங்க. இப்படி ஒரு சின்ன சம்பவம் ஒன்று சொல்கிறேன். இதெல்லாம் என் மனசை கொஞ்சம் ரொம்ப காயப்படுத்தின சில சம்பவங்கள். அந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் இது கல்யாணம் ஆகுது அவங்களுக்கு. கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துலேயே கணவனை இறந்துடுறாரு அவர் கணவர் இறந்ததுக்கப்புறம் அந்த கணவர் வீட்டில் 2 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. ஐயா என்ன நடந்துக்குது பாருங்கள். அந்த 2 அண்ணன் தம்பிகளுமே இந்த இறந்து போனவரையோ மனைவியோ வாரிசுதாரராக கூட காட்டாமல் அந்த மொத்த சொத்தையுமே அவங்க பக்கம் மட்டும் மாற்றி வச்சுட்டு இந்த பொண்ணை அப்படியே கைவிடுறாங்க. அதோடு அது முடியலை. அந்த பொண்ணுக்கு விவரம் தெரியலை, எங்கே போவாங்க? சரி, புகுந்த வீடு கைவிட்டுட்டாங்க, பிறந்த வீட்டுக்கு வராங்க. பிறந்த வீட்டில் அந்த தாய் இருந்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அங்கே சோறு போட்டாங்க. தாய் இறந்ததுக்கப்புறம் தகப்பன் மட்டும் இருக்கார். தகப்பன் பிள்ளைகளை நம்பி இருக்கார். இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த தகப்பன் சொல்கிறாரு, ஏம்மா எனக்கே இவங்க பிச்சை சோறு போடுற மாதிரி போட்டு திட்டி கொடுக்குறாங்க, எனக்கு வர சோத்துலேருந்து நான் உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்ருக்கேன், என்னாலையும் உன்னை கவனிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டிலையுமே சொத்து தராமல் அந்த பொண்ணு அங்கேருந்துமே வீட்டை விட்டு வெளியில் துரத்திடுறாங்க. கடைசி ஒரு காப்பகத்தில் தான் அந்த பொண்ணு போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இந்த மாதிரி ஒரு அவல நிலைகள் சொந்தத்துக்குள்ளேயே நடக்கும்போது இங்கே மனிதநேயம் இருக்குங்கிறத நம்ம எப்படி நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும்? மனிதநேயம் இருக்கிறதுக்கான இந்த சூழல் கிடையாது. இருந்தாலும் அது ஒரு போலியான ஒன்றே என்று சூரிய ஆறுமை வாங்க ஒரே உண்மையிலே வழக்கறிஞர் நானும் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால்